ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட ட்ராவல் vlogோட நம்பர் 2 செக்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். பெங்களூர்லேருந்து நம்ம மெல்பர்ன் போகிற இந்த ஹோல் ஜேர்னி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நான் நேற்றே போட்ட வீடியோவில் சென்னையை நம்ம ரீச் பண்ணிட்டோம். சென்னையிலேருந்து நமக்கு அடுத்த லெக் சிங்கப்பூர். அண்ணா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் நான் லேண்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் எனக்கு டைம் இருந்துச்சு. பேக்கெல்லாம் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு நேராக நம்ம செக்இன் கவுண்டருக்கு போயிருந்தோம். அப்படின்னு பார்த்தா செக்இன் கவுண்டர் ஓப்பன் ஆகல. ஏன்னா என்னோடய ஃப்ளைட் 11:45 நைட்டு. அவங்க செக்இன் கவுண்டரை ஒரு 7:30 தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ ஐ வென்ட் ஆன் டைம். அரௌண்ட் 8 o'clock அவங்க ஓப்பன் பண்ணாங்க. நான் ஃபஸ்ட்டோ செகண்டோ மெம்பர் தான் நான் செக்இன் பண்ணுறதுக்கு. பேக்ஸ்லாம் ஒரு மாதிரி வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம பிஸ்னஸ் கிளாஸ் ஃப்ளை பண்ணுறதால செக்இன் கவுண்டரில் போயிட்டு செக்இன் பண்ணோம். அங்கே இருந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் நம்மளுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணி நம்மளோட பேக்ஸ்லாம் செக்இன் பண்ணிட்டாங்க. நமக்கு டோட்டலாக 40 kgs அலவுடு. ஸோ ஒரு பேகு எனக்கு 20 kgs ப்ளஸ் 20 kgs. நான் 2 பேகு எடுத்துகிட்டு போனேன். அதில் செக்இன் பண்ணிவிட்டு என்னோடய போர்டிங் கார்டு ப்ளஸ் என்னோடய ட்ராவல் லவுஞ்சோட கார்டு ரெண்டுமே எனக்காக கொடுத்துட்டாங்க. இதுதான் என்னோடய ஃபாஸ்ட் ஃப்ளைட்டு த்ரூ சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ். அதனால் என்னோடய ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளையர் அக்கௌண்ட்லாம் அவங்களே க்ரியேட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு போர்டிங் பாஸ் கொடுத்துட்டாங்க. போர்டிங் பாஸ் கூட நம்மளுக்கு ட்ராவல் கிளப்போட லவுஞ்ச் ஆக்சஸ் கார்டும் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் இமீடியட்டாக நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா இமிக்ரேஷன் செக்குக்கு தான் நம்ம போகிறோம். இமிக்ரேஷனில் லைன் ஒன்றும் லாங்காலாம் இல்லை. ஸோ என்னை 2-3 கொஷின்ஸ் தான் கேட்டாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க, எதுக்காக போகிறீங்க, உங்களோட வீசா காமிங்க அப்படின்னு கேட்டாங்க. டக்குன்னு சொல்லிவிட்டு நம்மளை கிளியர் பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. அடுத்தது ஸ்டெப் தான் கொஞ்சம் நமக்கு லாங்கான ஸ்டெப். நம்மளோட செக்யூரிட்டி செக்இன். நம்ம பேக்ஸ்லாம் அந்த கன்வேயர் பெல்ட்டில் வச்சுட்டு அது ஒரு பாஸ் த்ரூ பண்ணிவிட்டு நம்ம வேறு ஏதாவது சஸ்பீஷியஸ் எலிமெண்ட்ஸ் வச்சுருக்கோம், இல்லை வாட்டர் பாட்டில் வச்சுருக்கோம், இல்லைன்னா 100 ml மேலே ஏதாவது லிக்விட்ஸோ க்ரீம்ஸோ வச்சுருக்கோன்னா அதெல்லாம் செக் பண்ணுற இடம். ஸோ எல்லாத்தையும் பாஸ் பண்ணி வரும்போது ஏதோ ஒரு ஹேர் பின்னோ ஏதோ எனக்கு இருந்திருக்கு, ஷார்ப்பான கொண்டையில் போடுறது. அதை மட்டும் அவங்க செக் பண்ணிவிட்டு அப்புறம் விட்டுட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வைக்கிற ஃபோன்ஸோ லேப்டாப்ஸோ சார்ஜர்ஸோ சார்ஜிங் கேபிள்ஸ் எல்லாத்துலேயும் பத்திரமா நம்ம எடுத்துகிட்டு ஷூஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம சூப்பராக எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்திங்கன்னா நம்ம சிங்கர் குக் வித் கோமாளி ஃபேம் சிவாங்கி. ஹாய் சொல்லலாமா வேணாமா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டே இருந்தேன். நானே போயிட்டு ஆரியும் என்ன சிவாங்கி அப்படின்னு கேட்டேன். எஸ், அவங்களோட ஒரு குவிக்காக பிக்சர் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்மளோட செக்யூரிட்டி செக்இன்லாம் முடித்தோடனே நம்ம டியூட்டி ஃப்ரீ ஷாப்புக்கு போய்ட்டு ஒரு 2-3 ஸ்மால் கிஃப்ட்ஸ் செக் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸோ டக்குன்னு அப்படியே ஒரு ரவுண்டை சுற்றி பார்த்துட்டு ஏதாவது ஸ்மால் சைஸ் ஐட்டம்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ க்யூட்டாக இந்த கீச்சென்ஸ் இருந்துச்சு, பஞ்ச் ஆஃப் 5 இருந்துச்சு. அது சோழியில் செஞ்சுருந்தாலும் பார்க்குறதுக்கு டர்ட்டில் மாதிரியே இருந்துச்சு. நடுவில் ஒரு ரியல் மிரர் வச்சுருந்தாங்க. ஸோ இதை நம்ம கொடுத்தோன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கூட ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பராக ஒரு க்யூட் கிஃப்ட்டை நான் டியூட்டி ஃப்ரீயில் வாங்கிட்டு அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம ட்ராவல் லவுஞ்ச் பாக்கி இருக்குல்ல அப்படின்னு தோணுச்சு. சென்னை ஏர்போர்ட்டில் வீசா மாஸ்டர் கார்டுக்கு வேறு லவுஞ்சு, பிஸ்னஸ் கிளாஸ்க்கு வேறு லவுஞ்சு அப்படியே நேராக போனேன். பிஸ்னஸ் கிளாஸ் லவுஞ்சுக்குள்ளே என்ட்ரானு ரொம்ப கம்மி பீப்புள் தான் இருந்தாங்க. ஸோ போய்ட்டு நம்ம பேக்கெல்லாம் செட்டில் பண்ணி வச்சுட்டு ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய்ட்டு ஒரு சூடாக ஒரு கேப்புச்சினோவை எடுத்துகிட்டு உட்காந்தேன். ஏன்னா லாங் டே ட்ராவலுக்கு அப்புறம் இது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு காஃபி எடுத்துகிட்டு உட்காந்தேன். ஹியர் ஐ சீ சிவாங்கி அகெயின். ஐயோ மீண்டுமா அந்த மாதிரி நமக்கு தோணுச்சு. ஸோ ஷீ இஸ் ஹியர் இன் தி பிஸ்னஸ் லவுஞ்ச். ப்ராபப்ளி அவங்க எந்த ஊருக்கு போகிறாங்க அப்படின்றது எனக்கு அப்போ தெரியல. இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது அவங்களும் பின்ன போக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மசால் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தேன். சூப்பராக கிறிஸ்பியாக சுட மசால் தோசை இருந்துச்சு. அதையும் நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சாலட்லாம் சாப்பிட்டுட்டு ஸோ முடியறச்சு இன்னும் ஒரு கேப்புச்சினோவை எடுத்து குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி டைம் பார்த்தேன். ஸோ டைம் டு போர்டு அந்த மாதிரி தான் தோணுச்சு. ஸோ நம்ம போர்டிங்காக கிளம்பிட்டோம். நம்ம போர்டிங் கேட் 11 நான் அப்படியே எஸ்கலேட்டரில் டக்குன்னு போர்டிங் கேட்டுக்கு வந்தேன்.
ஸோ நமக்கு வந்து பிஸ்னஸ் கிளாஸ்ன்றதால ஃபஸ்ட் டே போர்ட் பண்ணிடுவாங்க. லைனில் நின்று டக்குன்னு நம்ம போய் போர்டிங்கும் ஆயாச்சு. நான் என்னோடய பேங்க்கு கையில் போர்டிங் கார்டு இதோட போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஷிவாங்கி அகெயின் தேர் அந்த மாதிரி தோணுச்சு. என்னோடய சீட்டுக்கு ஜஸ்ட்டு பேக் சீட்டு ஷிவாங்கி. ஸோ இட் இஸ் 11:45 ஃப்ளைட். எப்படியும் உட்காந்த உடனே நம்ம தூங்க தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் ஆகிட்டேன். சூப்பராக அந்த இடத்தெல்லாம் கம்ஃபியாக பார்த்தேன். செம்ம சூப்பரான சிங்கப்பூர் பிஸ்னஸ் கிளாஸ். இது என்னோடய ஃபஸ்ட் டைம் சிங்கப்பூர் பிஸ்னஸ் கிளாஸில். ஸோ உட்காந்துட்டு எல்லாம் ஒரு மாதிரி செட்டில் ஆகிட்டு அப்பாடா அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா இட் வாஸ் அ லாங் ஜேர்னி ஃப்ரம் பெங்களூர் டு சென்னை அண்ட் தென் சென்னையிலேருந்து இங்கே போர்டிங் அந்த மாதிரி இருந்துச்சு. பிஸ்னஸ் கிளாஸ் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸை கேட்கவே வேண்டாம். குட் ஃபுட், குட் ட்ரிங்க்ஸ், நல்ல கம்ஃபர்டபுள் சீட்டிங். இதை பற்றி வந்து செப்பரேட் வீடியோவே வந்து பிஸ்னஸ் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் போடுறேன். சூப்பரான மெனு இருந்துச்சு. நல்ல சாங்ஸ் இருந்துச்சு. ஹாரிஸ் சாங்ஸ் இருந்துச்சு, அனிருத் சாங்ஸ் இருந்துச்சு. எனக்கு தூக்கமும் பயங்கரமாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா தூங்கி இட் இஸ் அ 4.5 hour ஃப்ளைட் ஃப்ரம் சென்னை டு சிங்கப்பூர். ஒரு தூக்கம் போட்டு ரெஸ்டடாக ஃபீல் ஆகி எந்திரிக்கும் போது ஐ ஃபெல் லைக் வி ஹவ் அரைவ்ட் அட் தி சிங்கப்பூர் ஷாங்கி ஏர்போர்ட். இந்த பிரம்மாண்டமான ஏர்போர்ட்டை பற்றி நம்ம இன்னொரு தனி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நம்ம பிஸ்னஸ் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஒரு எலாபரேட்டான வீடியோ பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.